தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நீட் தொடர்பானது, அது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நீட்டில் எப்படிலாம் அட்டன் பண்ணணும், எப்படிலாம் நமக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க, எந்த எக்ஸாம் டேட் என்ன, ரிசல்ட் என்ன, ரிசல்ட்டு அதனுடைய கட் ஆஃப் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். பேரலாக கவுன்சிலிங் தொடர்பானது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய மாணவர்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இரண்டாவது பார்த்தீங்கன்னா +2 எக்ஸாம் இப்போ முடிய போகுது. ஒரு பக்கம் அதாவது ஸ்டேட் போர்டுக்கு எக்ஸாம் இப்போ இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது முடிஞ்சதுன்னா, அதுக்கப்புறம் சிபிஎஸ்சிக்கு பின்னாடியே முடியுது. ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா மாணவர்களுக்கு வரும். ஸோ இந்த +2 முடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு, +2 முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நிறைய ஆக்ஷன் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. ரைட்டுங்களா? நீங்க என்ஜினியரிங் படிக்கணும்னு சொன்னாலும் சரி, நீங்க டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னா. ஆனா டாக்டர்னா முன்கூட்டியே நீங்க நீட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சிருந்தா மட்டும் தான். ஆனா என்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு வழி என்னன்னா, ஒண்ணு டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ், இந்தியால இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது என்ஐடி, ஐஐடி மாரி படிக்கணும்னா, நீங்க ஜேஇஇ மெயின கிளியர் பண்ணி போகணும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஜேஇஇ மெயினுக்கு இப்போ செஷன் 2 ஏப்ரல் நடக்குது. 2ஆம் தேதியில நமக்கு ஏப்ரல் 2, 3, 4 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுவும் நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ பேரலலா நான் ஜேஇஇ பணம் கட்டி படிச்சு ஒரு பிராக்டிஸ் பண்ணி ஜேஇஇ மாதிரியான காலேஜுக்கு போக முடியல. ஆனா என்னுடைய மாநிலத்தில, என்னுடைய ஸ்டேட்ல இருக்கிற காலேஜஸ்ல நான் படிக்கணும். அப்படின்னா எந்த மாரி காலேஜ சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோல சொல்லப்போற விஷயமே என்ன அப்படின்னா, எம்பிபிஎஸ்க்கு நாம தனியா கவுன்சிலிங் ப்ராசஸ் குடுத்துட்டு இருக்கோம். அது தனி. இப்போ என்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு எந்த மாரியான காலேஜ நம்ம எடுக்கணும்? அந்த காலேஜ்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும்? எவ்வளோ கட் ஆஃப் நமக்கு தேவைப்படும்? அதே நேரத்தில ஒரு கவர்ன்மெண்ட் கோட்டானா எந்த மாரி ப்ராசஸ் இருக்கு? ஒரு மேனேஜ்மென்ட் கோட்டால என்ன மாரி ப்ராசஸ் இருக்கு? அப்படின்றதுல நெறைய மாணவர்களுக்கு தெரியறது, நெறைய பேரண்ட்டுக்கும் தெரியறதில்ல. இப்போ பர்சனலா நான் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சில காலேஜஸ்ல நான் நேரடியா விசிட் பண்ணதனுடைய அனுபவத்த வச்சு, உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். பட் என்னன்னா, எந்தெந்த காலேஜ் அப்படின்னு நாம சொல்றோம். இதற்கு இடையில பேரலலா ஆ அந்த காலேஜஸ்ல எவ்வளோ ஃபீஸஸ் வாங்குறாங்க அப்படின்றதையும் நான் சொல்றேன். சில காலேஜஸ்ல கேபிடேஷன் ஃபீஸ் அப்படின்னு இருக்கும். சில காலேஜஸ்ல அது இல்லாம இருக்கும். சில டீம்டு யூனிவர்சிட்டீஸ்ல நமக்கு கோர்சஸ் குடுக்குறாங்க. ஸோ ஓவராலா ஒரு சின்ன கிளான்ஸ் நான் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இன் டெப்த்தா நம்ம அடுத்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஸோ இந்த வீடியோல மெயினா சொல்லப் போற விஷயங்கள், ஒரு காலேஜ் அப்படின்னா, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நீங்க எடுக்க போறீங்க. அதாவது நீங்க ஜேஇஇ எழுதல. அதனால என்ஐடி, ஐஐடி மாரியான அதாவது காலேஜஸ் இங்க இல்லாத பட்சத்துல, உங்க மாநிலத்தில இருக்கிற, உங்க உங்க ஏரியால இருக்கிற காலேஜஸ் எடுத்து படிக்கும்பொழுது, அந்த காலேஜ எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம். ஃபர்ஸ்ட் அந்த காலேஜ சூஸ் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க என்னவா ஆகப் போறீங்க அப்படின்றது கண்டிப்பா தெரியணும். ஃபர்ஸ்ட். ஏன்னா +2 முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு, என்ஜினியரிங் போகணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாரி விஷயங்கள கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி தான் தீரணும். அதுல நீங்க என்னவா ஆகப் போறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணீங்க. என்ஜினியரிங் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, நீங்க +2ல எந்த மாரியான சப்ஜெக்ட் எடுத்து வச்சு படிச்சீங்கன்னு பார்த்துட்டு, அந்த சப்ஜெக்ட்ல எது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்ததுன்னு பாருங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறத ஒரு டிகிரி என்னன்னு சொல்லி பார்த்து, அந்த டிகிரி எடுத்து வச்சு படிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க இங்கிலீஷ்லயோ அல்லது பிசிக்ஸ்லயோ ரொம்ப நல்லா படிப்பீங்கன்னா, அந்த பிசிக்ஸ், இங்கிலீஷ் மாரியான சப்ஜெக்ட்டே எடுத்து வச்சு படிக்கலாம். அதுல தவறு கிடையாது. ஆனா, நெறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் எடுத்தவங்க, ரைட்டுங்களா? இவங்க எல்லாருமே என்ஜினியரிங் பக்கம் தான் கண்டிப்பா போவாங்க. அந்த என்ஜினியரிங்ல நாம காலேஜஸ் எடுக்கும்பொழுது, முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அதுவும் குறிப்பா சென்னை பக்கம் இருக்கிற மாணவர்கள் நெறைய குழப்பத்துல கண்டிப்பா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு +2 எக்ஸாம் நீங்க எழுதி முடிக்கிறீங்க. உங்களுடைய கட் ஆஃப் என்ன வரும்ன்றத ஃபர்ஸ்ட் நீங்க கால்குலேட் பண்ணணும். உங்களுடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு பிலோ 170 இருக்கு அல்லது அபோவ் 170 இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஒரு 170க்கு மேல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, இங்க டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் கவுன்சிலிங் மூலமாவே. ஆனா, அதிலேயே ஒரு சில காலேஜஸ்ல நீங்க எடுக்கிற கோர்ஸ பொறுத்து, அத இப்ப 175 எடுக்கிறீங்க அப்படின்னா, 170 நான் சொன்னேன். அபோவ் 170ன்னு. சப்போஸ் 175 எடுக்கிறீங்க, 179 எடுக்கிறீங்கன்னா, சில காலேஜஸ்ல கிடைக்கும். சில காலேஜஸ்ல கிடைக்காம போகலாம். ரைட். அப்படி கிடைக்காம போகிற காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா, 180க்கு மேலயே, 185க்கு மேலயே, 190க்கு மேலயே கட் ஆஃப் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இது பார்த்தீங்கன்னா, த்ரூ டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமா நீங்க போகும்பொழுது. அப்ப டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமா நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா, ஒரு டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எடுங்க. 170ல இருந்து 180க்குள்ள இருக்கிற மாணவர்கள் ஒரு கேட்டகரி ஆகும். 180க்கு மேல இருக்கிற மாணவர்கள், இவங்க எல்லாருமே இன்னைக்கு கவுன்சிலிங் மூலமா டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர முடியும். அது டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னா என்ன? அதை எப்படி நான் செலக்ட் பண்றதுன்னு உங்களுக்கு தனியா சொல்றேன். ரைட்டுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் நீங்க கவுன்சிலிங் மூலமா உள்ள வர்றது. இந்த கவுன்சிலிங் மூலமா உள்ள வர்றதுக்கு யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களால ஓரளவு நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு 175 அண்ட் அபோவ் அல்லது 170 அபோவ் இருக்கிறீங்கன்னா, ஓரளவு நீங்க கவுன்சிலிங்ல வெயிட் பண்ணலாம். ஆனா அதுவே எ ம என்ஜினியரிங் பேஸ்டு இருக்கிற கோர்ஸஸ்க்கு நீங்க பிலோ 180க்குள்ள இருந்தீங்கன்னா, அது கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும்.
180க்கு மேல இருக்கிறீங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட என்ஜினியரிங் கோர்சஸ்ல சான்சஸ் இருக்கு த்ரூ கவுன்சிலிங். அப்ப இதையும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். கவுன்சிலிங்காக வெயிட் பண்றேன் அப்படின்னா, மினிமம் 180 இருக்கணும் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. அந்த மாரி இருந்ததுன்னா நீங்க கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணலாம். அதர்வைஸ் அது கீழ தான் வரும். 160 கீழ வரும். 170 கீழயே நமக்கு வரும் அப்படின்னா, நீங்க பெட்டர் வந்து மேனேஜ்மென்ட் கோட்டால போறது. ஸோ அந்த மேனேஜ்மென்ட் கோட்டால போறது சில விஷயங்கள கவனிச்சு நீங்க பார்க்கணும். அது எப்படின்றது அந்த வீடியோல நான் சொல்றேன். சரிங்களா? சரி இது 1. ஸோ அப்ப நம்ம சொல்லப் போற விஷயம் வந்து 1 கவுன்சிலிங் மூலமா எப்படி வரணும், எந்த கட் ஆஃப் குள்ள இருந்தா நீங்க கவுன்சிலிங் வரலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா மேனேஜ்மென்ட் கோட்டால நீங்க வரணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, அதுக்கு எந்த மாரியான கேட்டகரி நீங்க தயாரா இருக்கணும்ன்றது நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். இது 2. ஸோ அதற்கு முன்பா காலேஜ் நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ள வரேன். ஸோ ஒரு காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் நீங்க செலக்ட் பண்றீங்க. டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, சென்னை ரீஜியன்ல இருக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பக்கம் வந்து ஆ ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜோ, ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட்டோ அல்லது வந்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜோ, அதேபோல சவிதா யுனிவர்சிட்டியோ, அதேபோல வந்து வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த பக்கம் ஓஎம்ஆர் பக்கம் நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு செயின்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் செயின்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, சத்யபாமா யூனிவர்சிட்டீஸ் இந்த மாரி காலேஜஸ் இருக்கு. இது இல்லாம தாம்பரம் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய காலேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம சாய்ராம் இருக்கு. அங்க ஒரு 2 இன்ஸ்டிடியூட் இருக்கும். தென் வந்து ஸோ இந்த மாரி காலேஜஸ்லாம் இருக்கு. இது எல்லாமே டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இது இல்லாம ஆர்எம்கே, ஆர்எம்டி இதுவும் இருக்கு. இதுவுமே டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இந்தந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல சேரணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட கட் ஆஃப் என்பது 180க்கு மேல இருக்கணும்னு பிளான் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் மூலமா வரவங்க. சரிங்களா? ஏன்னா இங்கலாம் கட் ஆஃப் கண்டிப்பா அதிகமா இருக்கும். நான் எந்த மாரியான காலேஜ சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒண்ணு கட் ஆஃப்ப பேஸ் பண்ணி. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அந்த காலேஜஸ்ல உங்க கேட்டகரிக்கு நீங்க என்ன கேட்டகரில இருக்கிறீங்களோ, அந்த கேட்டகரிக்கு ஒரு 180 கிராஸ் ஆகுதுன்னா, நெறைய பேர் 180 கிராஸ் பண்ணும்பொழுது, கண்டிப்பா அந்த காலேஜ் கண்டிப்பா நல்ல காலேஜா இருக்கும். அதனால தான் அங்க அதிக மாணவர்கள் சேர்றாங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த காலேஜ நம்ம சூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு வழி. கட் ஆஃப்ப பேஸ் பண்ணி எடுக்கிறது ஒரு வழி. மறுபடியும் அதுல முக்கியமா இன்னொரு விஷயம், சரி கட் ஆஃப் ஓகே. நமக்கு இந்த காலேஜ் எடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கோர்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்னு பாருங்க. அந்த கோர்ஸ் வந்து என்பிஏ வந்து என்பிஏ வந்து அத்தாரிட்டி இருக்கா? பெர்மிஷன் இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரைட்டுங்களா? ஸோ இந்த என்பிஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது. ஸோ என்பிஏ இருந்துன்னு சொன்னா ஏன்னா அது ஒரு சர்டிஃபிகேட் மாரி நமக்கு. சரிங்களா? அது இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன் அட்டானமஸ் காலேஜ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தா அவங்க கரிக்குலம்ல இருந்து அவங்க கரெக்ஷன் பண்றது, பேப்பர் கரெக்ஷன் எல்லாமே அவங்களே பண்ணிப்பாங்க. சிலபஸ் அப்டேட்டடா வச்சிருப்பாங்க. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓல்டு சிலபஸா இருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அட்டானமஸ் அப்படின்றதுனால அவங்களுடைய கரிக்குலம், அவங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே ஓனா பண்றதுனால, உங்களுக்கு லேட்டஸ்ட் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் உள்ள கொண்டு வருவாங்க. அந்த லேட்டஸ்ட் சிலபஸ் அப்டேட்டடா இருக்கும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குன்றதுனால அது ஒரு ப்ளஸ்ல இருக்கும். ஸோ அந்த கோர்ஸ் என்பிஏ என்பிஏன்றது எல்லா கோர்ஸுக்குமே கிடைக்காது. என்னென்ன கோர்ஸுக்கு சில காலேஜஸ்லாம் ஒரு 5 கோர்ஸுக்கு என்பிஏ வாங்கி வச்சிருப்பாங்க. சில சில காலேஜ்ல 2 கோர்ஸ் தான் என்பிஏ இருக்கும். நீங்க சேர்ற கோர்ஸ் அது இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு காலேஜ்ல போய் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு விஷயம். 2வது நான் சொன்ன அட்டானமஸ் கண்டிப்பா இருக்கணும். கூட அண்ணா யுனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் கண்டிப்பா இருக்கும் காலேஜ்ல. ஏன்னா சர்டிஃபிகேட்ட பொறுத்தவரைக்கும் அண்ணா யுனிவர்சிட்டி தான் குடுப்பாங்க. ஆனா கரெக்ஷன் பொறுத்தவரைக்கும் அட்டானமஸ்ன்றதால அவங்களே கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். 2வது வந்து நேக் சர்டிஃபிகேட் அதாவது நேக் வந்து ஏல இருக்கா? அல்லது ஏ பிளஸ்ல இருக்கா? இது 2 இருந்தாலும் பரவால்ல. ஸோ இந்த கிரேட் வந்து கண்டிப்பா இருக்கணும். ரைட்டுங்களா? ஸோ நான் ஏன் இந்த ஃபர்ஸ்ட் என்பிஏ சொன்னேன்னா, இந்த என்பிஏன்ற எந்த கோர்ஸ் குடுக்குறாங்களோ, அந்த கோர்ஸ் வந்து அந்த கோர்ஸ்க்குரிய லேப் ஃபெசிலிட்டியோ, அந்த ஃபேக்கல்டியோ எல்லா வசதியுமே அங்க இருந்தா தான் அந்த என்பிஏன்றது குடுப்பாங்க அந்த பர்ட்டிகுலர் கோர்ஸ். சரிங்களா? அந்த பர்ட்டிகுலர் பிரான்ச்க்கு. அதனால அத நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் வந்து நேக் சொன்னேன், அட்டானமஸ் சொன்னேன். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது இல்லாம சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னா, உங்களுடைய படிப்ப தாண்டி, உங்களுடைய அகாடமிக்க தாண்டி என்னென்ன விஷயங்கள அங்க சொல்லிக் குடுக்குறாங்களோ, இது எல்லாமே சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லுவோம். அவங்க என்ன சில ஸ்பெஷல் கோச்சிங்ஸ்லாம் சில பேர் குடுப்பாங்க. நீங்க கட்டுற ஃபீஸ்லயே இன்க்ளூடிங் வரும். சில காலேஜஸ்ல அதுக்கு தனியா பேமெண்ட் வாங்குவாங்க. எது எப்படி இருந்தாலுமே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல நெறைய விஷயங்கள் இருக்கு. அது குறிப்பா நம்ம சொல்லணும்னா, நீங்க ஃபாரின் கண்ட்ரி லாங்குவேஜஸ் ஏதாவது சொல்லி தராங்களா? ஜாப்பனீஸோ, ஜெர்மனோ இதெல்லாம் சில காலேஜ்ல சொல்லிக் குடுப்பாங்க. அதெல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாம். இது இல்லாம லேப் ஃபெசிலிட்டீஸ் இருந்து, சில கோச்சிங்ஸ் குடுக்கறதுல இருந்து அந்த மாரி வெளியிலேருந்து சில ஃபேக்கல்டி கொண்டு வந்து ஸ்பெஷலா கிளாஸ் நடத்துறதுலேருந்து, இந்த மாரி லேப் ஃபெசிலிட்டி இந்த மாரி நெறைய விஷயங்கள் அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்னு இருக்கு. இது எல்லாமே அதுல இருக்குமா? அப்படின்றத ஒரு தடவ நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா, அவங்களோட ப்ரௌச்சர் வாங்கி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதுல எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஸோ அப்ப இந்த மாரி விஷயங்கள் நான் இப்ப சொன்னேன் இல்லையா? எந்த மாரி விஷயங்கள் அந்த காலேஜ்ல இருந்தது அப்படின்னா, அந்த காலேஜ நீங்க செலக்ட் பண்ணலாம். இப்ப நான் சொன்ன பேர்லாம் சொன்னேன் இல்லையா? இந்த காலேஜஸ் எல்லாமே மேக்ஸிமம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு.
பர்சனலா நான் போய் விசிட் பண்ணதுனால சொல்றேன். அப்ப நீங்க ஒரு தடவ என்ன பண்ணணும், அந்த காலேஜ் ஓகேவான்னு பாருங்க. உங்களுடைய வீட்ல இருந்து வர்றது ஈஸியா இருக்குமான்னு சொல்லி பார்க்கணும்னா, நேரடியா அந்த காலேஜுக்கு போய் விசிட் பண்றது ரொம்பவே நல்லது. ஸோ இது காலேஜ நீங்க செலக்ட் பண்ற விதம். சரிங்களா? இது ஒண்ணு முடிஞ்சுது. ஸோ அடுத்து நம்ம முக்கியமா நான் உங்களுக்கு சொன்னேன். கவர்ன்மெண்ட் கோட்டா உள்ள வரீங்க. அதுக்கு அதாவது மேனேஜ்மென்ட் கோட்டா உள்ள வரணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் மூலமா உள்ள வர்றது. இது 2க்கும் உள்ள வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் மூலமா உள்ள வரும்போது, கவுன்சிலிங்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா, அந்த காலேஜ் கிடைக்க போது அது பிரச்சனை கிடையாது. ஃபீஸ் கம்மி, டொனேஷனோ சம்மந்தப்பட்டது எந்த விஷயங்களும் கிடையாது. ஆனா, மார்க் கம்மியா இருக்கிற பட்சத்தில, நீங்க மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு உள்ள போவீங்க. அந்த மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு உள்ள வரீங்க அப்படின்னு சொன்னா, முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள், நான் இப்ப பேர் சொன்ன எந்த காலேஜா இருந்தாலுமே, அங்க ஏதாவது வந்து கேப்டேஷன் ஃபீஸ் வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க போய் நேரடியா போய் பார்க்கணும். ரைட்டுங்களா? 1. 2வது ஃபீஸ் வருஷத்துக்கு எவ்வளோ வருது? அதேபோல ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து எவ்வளோ வருது? ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து மினிமம் வந்து 1,00,000 கண்டிப்பா வரும். எந்த காலேஜ் எடுத்தாலும் மினிமம் 1,00,000 வரும். சில காலேஜஸ்ல 60,000 சில காலேஜ்ல 1.2 வருது. இதெல்லாம் நான் போய் விசாரிச்சதுனால நான் சொல்றேன். 1.2 வருது. சில காலேஜ்ல 1 கேட்கறாங்க அப்படின்னும் பொழுது, அப்ப நாம என்ன பண்ணணும்? ஹாஸ்டல் ஃபீஸ், உங்களுடைய டியூஷன் ஃபீஸ், அந்த கோர்ஸ்‌க்கு அந்த வருஷத்துக்கு எவ்வளோ வாங்குறாங்க ஃபீஸ். 2வது டிரான்ஸ்போர்ட் இருந்தது. நீங்க வந்து டே ஸ்காலரா இருக்கிற பட்சத்தில டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு ஏதாவது ஃபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா? இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பாருங்க. இப்ப எப்படி வருது நான் சொல்றேன். உதாரணத்துக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. உதாரணத்துக்கு மட்டுமே இல்ல. பெரும்பாலான காலேஜஸ்ல டாப் மோஸ்ட் நான் பேர் சொன்ன இன்ஜினியரிங் காலேஜ்ல எந்த காலேஜ எடுத்தாலுமே, சில காலேஜஸ்ல கிடையாது. சில காலேஜஸ்ல இருக்கு. நேரடியா போய் நீங்க பார்த்து அந்த முடிவ எடுக்கணும். என்ன அப்டின்னா, கேப்டேஷன் ஃபீஸ் அப்டின்னு சொல்லுவோம். அல்லது டொனேஷன் அப்டி எப்படி வேணா நம்ம சொல்லலாம். அது மினிமம் குறைந்தபட்சம் அப்டின்னா 4,00,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டிபெண்டிங் அப்பான் யுவர் கோர்ஸ். நீங்க எந்த பிரான்ச்ச நீங்க செலக்ட் பண்றீங்களோ, அந்த பிரான்ச்ச பொறுத்தது. பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சயன்ஸ், அதே கம்ப்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினியரிங், அதேபோல வந்து இது அ க கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா? ஸோ அத எடுக்கிறது, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகள், ட்ரிபிள் இ படிக்கிறது, இந்த மாரி கோர்ஸஸ்க்குலாம் கேப்டேஷன் ஃபீஸ் அப்படின்றது கண்டிப்பா வாங்குவாங்க. ஆனா அது 5,00,000 3,00,000 2,00,000 1,00,000 அது என்னன்றது நீ அந்தந்த காலேஜ போய் கேளுங்க. சில காலேஜ்ல இருக்கும், சில காலேஜஸ்ல இருக்காது. அத நீங்க போய் செக் பண்ணி பார்க்கணும். இது இல்லாம குறைந்தபட்சம் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3,00,000 வந்து வரும். பிளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் வரும். அத நீங்க பார்க்கணும். இந்த 3,00,000 அப்படின்றது எல்லா காலேஜுக்கும் காமனான்னா கண்டிப்பா கிடையாது. இது எல்லாமே மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு சொல்லிட்டு இருக்கேன். எல்லா காலேஜுக்கும் கிடையாது. சில காலேஜ்ல கம்மியா இருக்கும். அதாவது 2.5 கேட்பாங்க. சில காலேஜ்ல 2.6 சொல்லுவாங்க. பிளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கு. இது எல்லாமே சேர்த்து நீங்க பார்க்கணும். ஓவராலா நம்ம சொல்லணும்னா, நான் சர்ச் பண்ண விதத்துல எல்லா காலேஜஸுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த அந்த 4 வருஷம் அந்த இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளிய வரணும்னா, அந்த மேனேஜ்மென்ட் கோட்டால முடிச்சு வரணும்னா, நீங்க அரவுண்ட் 20,00,000 அதாவது 15,00,000 இருந்து 20,00,000 வரைக்குமே மேக்ஸிமம் வந்து ஆயிடும். நீங்க டோட்டலா கம்ப்ளீட் பண்ணி வர்றதுக்கு மேனேஜ்மென்ட் கோட்டாக்குள்ள வரும்பொழுது. ரைட்டுங்களா? அது நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் எடுத்தாலும் சரி. ரைட்டுங்களா? ஈசி எடுத்தாலும் சரி. அல்லது ட்ரிபிள் இ எடுத்தாலும் சரி. ட்ரிபிள் இ வந்து சில காலேஜஸ்ல உங்களுக்கு கேப்டேஷன் ஃபீஸ் வாங்குறது கிடையாது. ஃப்ரீன்னு சொல்றாங்க. ஆனா அதே காலேஜஸ்ல நீங்க சிஎஸ்சி எடுக்கிறீங்கன்னா உண்டு. ஸோ இந்த மாரி விஷயங்களும் இருக்கும். அதனால தான் சொல்றேன் திரும்ப திரும்ப நீங்க காலேஜ் போய் நேரடியா விசிட் பண்ணா மட்டும் தான் விவரங்கள புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? சில பேர் வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து வருவாங்க. அவங்கலாம் மேனேஜ்மென்ட் கோட்டாக்குள்ள தான் வர முடியும். நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி, அதர் ஸ்டேட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல இருந்து நீங்க அதர் ஸ்டேட்ல போய் படிச்சாலும் சரி, மேனேஜ்மென்ட் கோட்டால தான் உள்ள போக முடியும். ஆனா அதே ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிறீங்கன்னா, அதே ரெசிடென்ட் இருக்கிற பட்சத்தில நீங்க கவுன்சிலிங் மூலமா வரலாம். என்ன பொறுத்தவரைக்கும் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. மேனேஜ்மென்ட் கோட்டால நீங்க சேரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்க ஸ்கூல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க அந்தந்த காலேஜ போய் விசிட் பண்ணி, நீங்க அந்த ஒரு அமௌண்ட்ட குடுத்து நீங்க உங்க சீட்ட ரிசர்வ் பண்ணணும். எந்த கோர்ஸ் படிக்க போறீங்களோ, அந்த கோர்ஸ ரிசர்வ் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அது குடுப்பாங்க. இல்லன்னா அது கிடைக்காம போயிடும். சில அதுவே டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தாலுமே சரி. இப்ப நான் சொல்றது அட்டானமஸ் காலேஜ் எல்லாம் சொன்னேன். ரைட்டுங்களா? இது இல்லாம டீம்டு யூனிவர்சிட்டி சவிதால இருக்குது. சத்யபாமால இருக்கு. இந்த மாரி டீம்டு யூனிவர்சிட்டீஸ் இருக்குல்ல. இந்த டீம்டு யூனிவர்சிட்டிலயுமே அதே இன்ஜினியரிங் நடத்துவாங்க. ஆனா, அதுல வந்து பெரும்பாலும் என்ட்ரன்ஸ் மூலமா உள்ள வர மாரி இருக்கும். சின்ன சின்ன என்ட்ரன்ஸ் குடுப்பாங்க. ஒரு ஆப்டிட்யூட் டெஸ்ட் மாரி. அத நீங்க எழுதிட்டு கிளியர் பண்ற மாரி இருக்கும். ஆனா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேப்டேஷன் ஃபீஸ்லாம் மேக்ஸிமம் இருக்காது. ஃபீஸ் மட்டும் கட்டுற மாரி இருக்கும். இதெல்லாம் கிளீனா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு இன்ஜினியரிங்க முடிவு பண்ணணும். மேனேஜ்மென்ட் கோட்டால உள்ள போகும்பொழுது. ரைட்டுங்களா? இப்ப நான் சொன்ன விஷயங்கள் ஓரளவா தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் சில விஷயங்கள் டெப்த்தா இருக்கு. அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். திரும்ப நான் சொல்றேன். மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு உள்ள போணும்னு நெனைக்கிறவங்க, இப்பவே போயிட்டு அந்த காலேஜ விசிட் பண்ணி நீங்க சீட்ட புக் பண்றது தான் ரொம்பவே நல்லது. ஏன்னா மார்க் ரொம்ப கம்மியா வரும்னு நெனைக்கிறவங்க தான் அந்த முடிவு எடுப்பீங்க. அத நீங்க பார்த்துக்கணும். சரிங்களா? அமௌண்ட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதையும் நீங்க பார்த்துக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். வேற என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. தேங்க் யூ.